இன்னைக்கு ஒரு ஹேர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. இந்த ஹேர் ஆயில 75 வயசு கேரள பாட்டி அவங்களுடைய பதிவுல சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய முடி பாத்தீங்கன்னா 75 வயசுலயும் கருகருன்னு இருக்கு. பச்சிலை ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க என்ன பச்சிலை எல்லாம் சேர்த்து நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா துளசிங்க. துளசி நம்மளுடைய ஸ்கேல்பை நல்லா சுத்தம் ஆக்கி நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த துளசியை நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம இலைகளை மட்டும் பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் காம்போட இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அரைச்சு தான் ஹேர் ஆயில் காய்ச்ச போறோம். இப்போ நான் எடுத்திருக்கிற அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் ஆயிலுக்கான அளவுகள் எடுத்திருக்கேன். நீங்க பொருட்களை எடுக்கும்போது கரெக்டான அளவுகளை எடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஹேர் ஆயில் 100% நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியதா கிடைக்கும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நான் துளசி எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நான் துளசி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நான் கழுவிட்டு காய வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை பாத்தீங்கன்னா ஒரு பிடி அளவு எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரு பிடி அளவு எடுத்தா போதும். பாருங்க, கருவேப்பிலை எடுத்தாச்சு. இப்போ அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கிடைக்கும் போதெல்லாம் பொருட்களை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுங்க. அப்போதான் நமக்கு ஆயில் காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பொருள் கிடைக்கும் போதுமே நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு பிடி அளவு மருதாணி சேர்த்துக்கிறேன். அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பப்பாளி இலை இருக்கு இல்லையா, அது ஒரு பப்பாளியோட இலை. இங்க பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு பப்பாளியோட இலை நல்லா பெருசா இருக்கும் இல்லையா, பப்பாளி இலை இந்த அளவுக்கு இருக்கு. இதை நம்ம சின்ன சின்னதா பிச்சு போட்டுக்கலாம். அப்படியே போட்டா மிக்சி ஜார்ல அரைக்க முடியாது இல்லையா, அதனால இதை சின்ன சின்னதா பிச்சு போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம பச்சளை வச்சுதான் நம்ம இந்த ஹேர் ஆயில ப்ரிப்பேர் பண்ண போறோம். அந்த கேரள பாட்டியோட ஹேரை பாத்தீங்கன்னா அவ்வளோ கருகருன்னு இருந்துச்சுங்க. அடுத்த பொருள் பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூவோட இலைங்க. அதுவும் ஒரு பிடி அளவு நான் எடுத்திருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா கொய்யா இலை. கொய்யா இலை பாத்தீங்கன்னா ஒரு 10 கொய்யா இலை சேர்த்தீங்கன்னா போதும். இலை நல்லா பெருசு பெருசா இருக்குது. கொய்யா இலையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஒரு பொருளுமே பாத்தீங்கன்னா நம்ம சேர்க்கறது எல்லாமே ஹேர் க்ரோத்தை நல்லா பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அடர்த்தி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு 10-12 இலை நான் எடுத்துக்கிறேன். அடுத்த பொருள் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா வேப்பலைங்க. இந்த வேப்பலை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடிகளில் ஸ்லிட்னஸ் இருந்துச்சுன்னா சரி பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கேல்பில் புண்ணுகள் இருந்தாலோ இல்லை பூச்சி வெட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருந்தாலோ நம்மளோட சரி பண்ணி கொடுத்துரும். ஒரு பிடி அளவு நான் அதுவும் எடுத்திருக்கேன். அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை இலைங்க. முருங்கை கீரை அதுவும் ஒரு பிடி அளவு எடுத்திருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு துண்டு அளவு இந்த சைஸுக்கு நான் கத்தாழை எடுத்திருக்கேங்க. கத்தாழையை நல்லா கழுவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இவ்வளவுதாங்க. இந்த பொருட்களை வச்சு தான் நம்ம இப்போ ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறோம். எல்லா பொருட்களுமே பாத்தீங்கன்னா பச்சளை பொருட்கள் தான். இந்த பொருட்களை வச்சு நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய முடியோட அடர்த்தி பாத்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். இதை நம்ம ஃபுல்லா தண்ணி ஊத்தாம அரைச்சிக்க போறோங்க. அரைச்சி எடுத்துட்டு 1/2 லிட்டர் ஆயில்ல இந்த பொருட்களை சேர்த்து நம்ம காய்ச்சி எடுக்க போறோம். அந்த காய்ச்சி எடுக்கிற பதம் என்ன அப்படிங்கறத நான் வீடியோல சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். சுத்தமா தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாம தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும்.
இப்போ நான் இதை தண்ணி ஊற்றாம உங்கள்கிட்ட அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு நீங்க வந்து அரைச்சி எடுத்தாலே போதும். தண்ணிலாம் ஊற்றாம நம்ம அரைச்சி எடுத்திருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஹேர் ஆயிலில் போட்டு செய்யக்கூடிய பச்சிலைகளை வந்து அரைச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி வந்து எண்ணெயை காய்ச்சறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இரும்பு கடாய் தாங்க எடுத்துக்கணும். இப்போ இரும்பு கடாயில் நம்ம அரைச்ச அந்த பச்சிலைங்களெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் 1/2 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டுமே போதுங்க. இப்போ 1/2 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சிற பதம் கரெக்டாக இருக்கணுங்க. அப்போதான் ஹேர் ஆயில் வந்து நம்மளுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கும். நான் கரெக்டான எந்த பதத்தில் இறக்குறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். எண்ணெய் காய்ச்சும் போது நம்ம போட்ட பச்சிலைகளோட சடசடப்பெல்லாம் அடங்கணுங்க. இந்த எண்ணெயில் பாருங்கள், அது சடசடன்னு உங்களுக்கு வருது பாருங்கள். அதே மாதிரி நல்லா வந்து தொட்டு பார்த்தா இந்த இலைகள்லாம் நல்லா முறுவலாக ஆகணும். அது வரைக்குமே இதை நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா காயட்டும். இன்னுமே சடசடப்பு அடங்கலைங்க. இப்போ பாருங்க, ஃபுல்லாக சொடசடப்பாக இருந்தது. இப்போ சைட்லலாம் சொடசடப்பெல்லாம் அடங்கிருச்சு பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாகவே சொடசடப்பெல்லாம் அடங்கிரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிருச்சு பாருங்க, ஃபுல்லாக அடங்க போகுது. அவ்வளோதாங்க. இப்போ சொடசடப்பே இல்லை. ஆயில் பாருங்க என்ன கலரில் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு. இந்த ஹேர் ஆயிலை வந்து எண்ணெய் சூடு ஆறுற வரைக்கும் இந்த இரும்பு கடாயிலேயே இருக்கட்டும். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. ஹேர் ஆயில் கலர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. நல்லா பச்சை கலர்ல கிடைச்சிருக்கு. பச்சிலையெல்லாம் செஞ்சதுனால நல்ல பச்சை கலர்ல கிடைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இந்த ஹேர் ஆயிலை வந்து சின்ன வயசுலேருந்தே தடவிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நரைமுடியே வராதுங்க. இதில் போட்டிருக்கிற எல்லா இலைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா நரைமுடியை தடுக்கக்கூடிய இலைகள் கூட. அதே மாதிரி ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே அமேசிங்காக இருக்குங்க. முடி கொட்டவே கொட்டாது. அதே மாதிரி தலையில் ஸ்கேல்பில் வறட்சிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வறட்சிகளும் வராது. தலையில் ஏதாவது ஸ்கேல்பில் புண்கள், வெட்டு, பூச்சி வெட்டு இதெல்லாம் இருந்தாலுமே சரியாயிடும். அதே மாதிரி கருகருன்னு முடி வந்து நல்லா வளருங்க. இந்த கேரளா பாட்டி சொன்ன இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே சூப்பரான ஹேர் ஆயில். இது வந்து நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. நம்மளுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊத்துனதுக்கு இந்த அளவு தான் நம்மளுக்கு வந்து ஹேர் ஆயில் கிடைச்சிருக்கு. பாருங்க என்ன கலர்ல ஹேர் ஆயில் இருக்கு, எவ்வளவு திக்கா இருக்குன்னு பாருங்க. ஊத்தும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க திக்னஸ். செம்மையா திக்கா நம்மளுக்கு ஹேர் ஆயில் கிடைச்சிருக்குங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லாவே வந்து ஷைனிங்கா வச்சிருக்கும். இதில் நம்ம வந்து செம்பருத்தி பூவோட இலையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கத்தாழை போட்டிருக்கோம். எல்லாமே சூப்பரான நேச்சுரலான இலைகளை வச்சு தான் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக நல்ல ஹேர் நீளமாக வளரக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான் இது.
பாருங்கள் எவ்வளோ திக்காக நமக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். எடுத்த உடனே வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஹேர் ஆயிலுமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹேர் டை இருந்தாலுமே ரிசல்ட் வந்து கொடுக்காது. நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது மட்டுமே அதற்கு உண்டான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 3 months ஆவது தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க. இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஆயில் வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் போகலாம். பட் எனக்கு ஆயில் வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்றவங்க இதை வந்து முதல் நாள் நைட்டே வந்து நல்லா தலையில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி ஊற வச்சுட்டு படுத்துருங்க தலையை. அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் எழுந்துச்சு ஷாம்பு வாஷோ இல்லை ஷாம்பு வாஷோ இல்லை சிகக்காய் வாஷோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் வந்து அவ்வளோ செம்மையாக ஷைனிங்காக இருக்குங்க. அடர்த்தியாக முடிகள் வளர ஆரம்பிக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.